வைகை நதி தென்மதுரை வைகை நதி. மலர் மச்சான் என்ன மறந்துட்டியா? பார்ட்னர் என்னாச்சு? ஏன் தள்ளி போயிட்டீங்க? ஒன்றும் இல்லை வீட்டில் ஆத்தா எல்லாம் இருக்காங்கல்ல, திடீர்னு ஆத்தா அடுப்படிக்கு வந்துருவா, அதான். நம்ம இருக்கோண்டு தான் பாட்டி எந்திரிச்சு போயிட்டாங்க. ஆமாவா? இல்லை, திடீர்னு ஆத்தா வந்துட்டான்னா, தம்பி வந்துட்டான்னா, அதான். பயப்படாதீங்க பார்ட்னர், கூச்சப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. இல்லை அப்படிலாம் இல்லை பார்ட்னர். கன்னத்துல முத்தம் கொடுக்கறதும் நெத்தியில முத்தம் கொடுக்கறதும் காதலோட வெளிப்பாடு, அன்போட வெளிப்பாடு. எல்லாரும் இருக்கும்போது கூட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை, யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. அதுவும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே, இன்னும் 3 நாள்ல கல்யாணம். ஆமாம். அது எனக்கு ஒரு மாதிரி இன்செக்யூரா ஃபீலா இருந்தது, அதான் உங்களை பார்க்கணும்னு வந்தேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை. அப்படின்னா சரி. எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி இன்செக்யூர் ஃபீலிங்லாம் வந்ததே கிடையாது. என்னமோ இன்னைக்கு ஒரு மாதிரியாகவே இருந்தது, அதான் உங்களை பார்க்கலான்னு வந்துட்டேன். எப்போவும் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேனா, எதை பற்றியும் கேர் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை பார்ட்னர். ஏதாவது ஒரு நல்ல பாட்டு கேட்டா, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கண்ணில் பட்டா உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது. அந்த பாட்டை கேட்கும்போது நீங்கள் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுது. உங்கள் கூட இருந்து அந்த பாட்டை கேட்கணும் போல தோணுது. நான் என்னோட இந்த ஆர்ஜே லைஃப்பில் எவ்வளவோ லவ் சாங், ரொமான்டிக் சாங் ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு எந்த ஃபீலும் வந்ததில்லை, நான் பாட்டுக்கு போடுவேன், அவ்வளோதான். இப்போ அப்படிலாம் இல்லை பார்ட்னர். நான் ஏதாவது ஒரு பாட்டு போட்டால் நீங்கள் அதை கேட்கணும்னு தோணுது. எல்லாரும் கேட்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் பாட்டு ப்ராட்காஸ்ட் பண்ணுறோம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும்னு எனக்கு தோணுது பார்ட்னர். நான்லாம் இப்படி இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்லை பார்ட்னர். உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி தோணுதா? நான் இப்படியெல்லாம் பேச பேச உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கா, கூச்சமா இருக்கா பார்ட்னர்? அதான் திரும்பிக்கிறீங்களா? அரேஞ்சு மேரேஜ்னு அப்படித்தான் இருக்குமா பார்ட்னர்? ஆனால் எனக்கு என்னமோ இது அரேஞ்சு மேரேஜ் மாதிரியே தெரியல, லவ் மேரேஜ் மாதிரியே தெரியுது பார்ட்னர். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு பார்ட்னர். எனக்கு என்னமோ நான் உங்களை காதலிக்கிறேன்னு தோணுது. இது எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்கள் கூட இருக்கும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு செக்யூர்னஸ், இந்த மாதிரி நிறைய ஃபீலிங்ஸ், இன்னும் சொல்ல முடியாத நிறைய ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது பார்ட்னர். இப்போ காலையில் நான் ஷோ முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதும் கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது, எப்படி தான் இவ்வளோ வேலையெல்லாம் பார்க்கவோ அப்படின்னு வீட்டில் எல்லாரும் புலம்பிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு இன்னும் 3 நாள் இருக்கா அப்படின்னு இருக்கு பார்ட்னர். இந்த 3 நாளுங்கிறது எனக்கு என்னமோ 300 வருஷம் மாதிரி தோணுது. அதான் உடனே உங்களை பார்க்கணும் போல தோணுச்சா, கஸ்தூரி கிட்ட ஃபோன் போட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டு வந்துட்டேன் இங்கே. என்ன பார்ட்னர், நான் மட்டுமே பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க. ஏதாவது பேசுங்க. இல்லை, நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிற அளவுக்கு நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு? நீங்கள் என்னென்னமோ பண்ணிட்டீங்க பார்ட்னர். எங்கள் வீட்டில் நான் வேலை பார்க்குற எஃப்எம் ஸ்டேஷனில், ஜவுளி கடையில் என்னை சுற்றி எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனால் எனக்கு என்னமோ எப்போவுமே நான் தனியாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் இப்போது நான் தனியாகவே இருந்தாலும் என் கூட எப்போவுமே நீங்கள் இருக்கீங்க பார்ட்னர். உங்களோட மெமரிஸ் எப்போவுமே என் கூட இருக்குது. நீங்கள் பேசுகிறது எப்படி பேசுவீங்கன்னு நான் யோசிக்கிறது எல்லாமே என் காதில் எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருக்குது. மொத்தத்தில் எப்போவுமே உங்கள் நினப்பாவே இருக்குது பார்ட்னர். பார்ட்னர், காதல்னா இப்படித்தான் இருக்குமா? காதலிச்சா இப்படியெல்லாம் தோணுமா? சொல்லுங்க பார்ட்னர். அது தெரியலையே. ஆனாலும் நீங்கள் அநியாயத்துக்கு வெக்கப்படுறீங்க பார்ட்னர். ஒருவேளை நான் தான் அந்த மாதிரி வெக்கம் கூச்சம் எதுவுமே இல்லாமல் இருக்கணும். இருக்கும், அப்படியே வளர்ந்துட்டேன்னு. நீங்கள் ரொம்ப வெக்கப்படுறீங்க. உங்களுக்கு நான் நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும் போல, அதான் நானே உங்களுக்கு முத்தம் கொடுத்துட்டேன். பார்த்து பார்ட்னர், கடன் கூடிக்கிட்டே போகுது உங்களுக்கு. எனக்கு உங்களோட இந்த மேன்லி ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்கு பார்ட்னர்.
இந்த வாசம் பிடிக்கிறதுக்காகவே உங்களுக்கு அடிக்கடி முத்தம் கொடுக்கணும் போல தோணுது. உங்களுக்கெல்லாம் அப்படி எதுவுமே தோணலையோ? பார்ட்னர், இப்படியெல்லாம் கேட்குறேனேன்னு நினச்சிக்கிடாதீங்க. எனக்கு நெத்தியில் மட்டுமாவது ஒரே ஒரு முத்தம் கொடுங்களேன் ப்ளீஸ் பார்ட்னர். அதுக்கப்புறம் நான் கேட்கவே மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இந்த 3 நாளை எப்படிடா ஓட்டுறதுன்னு ஒரே கவலையாக இருக்குது. அதான் ப்ளீஸ் பார்ட்னர். நெத்தியில் மட்டும்தான். அதுக்கு மேலே வேற ஒன்றும் கேட்க மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு கூச்சமாக இருந்தால் நான் வேணா கண்ணை முடிக்கிறேன். ப்ளீஸ் யா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கண்ணை முடிக்கிடவா? கண்ணை முடிக்கிடவா? கண்ணை மூட வேண்டாமா? வேண்டாம். சரி. மச்சான், என்னாச்சு? இல்ல, ஒன்றும் இல்லை. யாரோ வர்ற மாதிரி இருந்தது. யாரும் வரல. அண்ணே, அண்ணே. என்னடா அது? ஒன்றும் இல்லை. சமையல் முடிச்சாச்சா? இதோ பண்ணிட்டே இருக்கேன். சரி, நீ உங்க மைனிட்ட பேசிட்டு இரு, நான் அந்த வரேன். தம்பி, அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிரு. ஏய் ஸ்பேனர், உனக்கு எங்க வீட்ல அதுவும் அடுப்படியில் என்ன வேலை? நாளைக்கு நான் இங்க வந்து தானே சமையல் பண்ணணும். அதான் இப்பவே ட்ரைனிங் எடுத்துக்கலான்னு வந்தேன். கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தானே இருக்கு. ஓஹோ, கல்யாணம்னு ஒன்று நடந்தாதானே ஸ்பேனர் நீ எங்க வீட்டுக்கு வருவ. அதுக்கப்புறம் தானே அடுப்படிக்குள்ள நுழைய முடியும். என்ன குழந்தை, என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. ஆமா, பிசி பேலா பார்த்தே தான் வேணுமோ? மற்ற சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டீங்களோ? ஓ, நீ அப்போல இருந்து இங்கதான் இருக்கியா? ஆமா, நான் தான் இன்னைக்கு சமையல். என் சமையலை தான் நீ சாப்பிடணும். உன் சமையலை சாப்பிடுறதுக்கு பேசாம கொஞ்சோண்டு விஷம் கொடுத்துரு. கொழுந்தனாரே, என் சமையலே அப்படிதான் இருக்கும். தனியாலாம் விஷம் எதுவும் சாப்பிட தேவையில்லை. அதுதான் தெரியுமே, நீ சொல்லிதான் தெரியணுமா என்ன? நீ ஒன்னும் சமைக்க வேணாம், நாங்களே பாத்துக்கிறோம். நீ கிளம்பு முதல்ல. நான் போக மாட்டேன். இங்க பாரு, மரியாதையா அந்த அடுப்படியை விட்டு வெளியே போயிரு. இல்லன்னா இந்த பாரு, கொதிச்சிட்டு இருக்கிற சோறை எடுத்து அப்படியே உன் தலையில கொட்டிடுவேன். கொட்டிடுவியா? கொட்டிடுவேன். சரி, நான் பயந்துட்டேன். அப்ப கிளம்பட்டா? கிளம்பு கிளம்பு. சரி, இந்தா, இது என் வீட்டுக்காரரோட ஃபோன். கொடுத்துரு. எனக்கு கடைக்கு நேரமாச்சு, அதனால நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிடுறேன்னு. இல்லை நானே ஃபோன் போட்டு சொல்லிக்கிறேன். இந்தா, ஃபோனை மட்டும் என் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துரு. பாய் சொல்லிடு என் புருஷன்கிட்ட. நானும் பாட்டுக்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். என்ன தைரியம் இருந்தா இந்த ஸ்பேனர் என் வீட்டு அடுப்படிக்குள்ளேயே வரும்? வீட்டுக்காரராம்ல, வீட்டுக்காரரு யாருக்கு? யார் வீட்டுக்காரரு? அண்ணன் நிஜமாவே சொன்ன மாதிரியே சாதம் தான் வடிச்சிட்டு இருக்காரா? இன்னைக்கு பிசி வேலை பார்த்து நமக்கு கிடைக்காதா? முதல்ல எதுக்கு இங்க வந்தோமோ அந்த வேலையை பார்ப்போம். டேய் கருப்பா, என்ன நான் உறுத்துறேனா? அதான் உன் மனசு உறுத்துதா? பக்கத்துல போய் நின்று அந்த பொண்ணை தொட்டு ஒரு முத்தம் கூட கொடுக்க முடியல. இன்னும் 3 நாள்ல அந்த பொண்ணை தாலி கட்டி பொண்டாட்டியாக்கி எப்படி குடும்பம் நடத்துவ? அதான் என்ன செய்யறதுன்னு எனக்கும் தெரியல. ஆனா அந்த பொண்ணு உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிருச்சு போலயே. ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்குன்னு இப்ப சொல்ற, அப்புறம் எந்த தைரியத்துல உங்க அக்காவுக்காக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்ச? அப்போ உன் பட்டுக்குட்டிய நீ மறந்துட்ட. அவ வரவே மாட்டான்னு நம்பிட்ட. அந்த நம்பிக்கையில தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிச்சிருக்க. ஆனா என்ன பிரயோஜனம்? இந்த பொண்ணு பக்கத்துல கூட உன்னால போக முடியல. உன் பட்டுக்குட்டி ஞாபகம் உன்னை சும்மா விட மாட்டேங்குது. ஆமா. சரி, என்ன பண்ண போற? பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திடவா? நிறுத்தலாமே, நல்லா நிறுத்தலாம். அப்புறம் உன் அக்காவோட வாழ்க்கை என்ன ஆகுறது? வாக்கு கொடுத்துருக்கேல. என்னடா யோசிக்கிற? நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். என்னால இந்த மாதிரி ரெட்ட வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது. டேய், அந்த மலர் பொண்ணு உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்குன்னு பார்த்தேல. அதான் சொல்றேன், என் மனசுக்கும் துரோகம் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கும் துரோகம் பண்ணிட்டு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ என்னால முடியாது. சரி, கல்யாணத்தை நிறுத்திடலாம். அப்போ உன் அக்கா 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 ரொம்ப புத்திசாலி. அவளோட வாழ்க்கைய அவ காப்பாத்திக்குவா. உன் அக்கா வாக்கப்பட்டு போன குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் நீ நம்பிக்கை கொடுத்துருக்க, முக்கியமா அந்த பொண்ணுக்கு. மலர் இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. டேய், இதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு உனக்கு நிறைய தடவை முத்தம் கொடுத்துருக்கு. ஆமா, ஆனா நான் கேட்டுக்கிட்டதுக்காக அந்த பொண்ணு எல்லாரும் முன்னாடியும் அப்படி நடிக்கிறாங்கன்னு நான் நினைச்சேன். நல்லா நினைப்ப. எந்த பொண்ணாவது நடிக்கிறதுக்காக ஒரு ஆம்பளையை தொட்டு முத்தம் கொடுக்குமா? மனசுக்குள்ள காதல் இருந்தா மட்டும் தாண்டா அந்த காதலை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு பொண்ணு இப்படி முத்தம் கொடுக்கும்.
இல்ல நான் அவங்க கிட்ட முன்னாடியே கேட்டுக்கிட்டேன்ல, எங்க வீட்ல எங்க அக்கா எங்க ஆத்தா எல்லாருக்கும் நம்ம 2 பேரும் பிடிச்சிதான் கல்யாணம் பண்றோம்னு நம்பணும், அவங்களுக்கு தெரியணும்னு நான் கேட்டுக்கிட்டேன்ல. அதுக்காக அவங்க அப்படி பண்றாங்கன்னு நினைச்சேன். சரி நீ சொல்ற மாதிரியே வச்சுக்குவோம். மற்ற டைம் எல்லாம் வீட்டாளுங்க எல்லாரும் இருந்தாங்க. சரி, வைகை டேம்ல வச்சு உனக்கு முத்தம் கொடுத்தப்போ யார் இருந்தாங்க? ஏண்டா ராஸ்கல், அப்போ கொடுத்த முத்தத்தை கம்முன்னு வாங்கிட்டு வந்த? அதுவும் இல்லாம நீ எதுக்கு அவங்கள பாக்குறதுக்கு அவ்வளவு தூரம் போன? அது ஆமா போனேன். எதுக்கு போன அவ்வளவு தூரம்? அப்போ உனக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. ஆ அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்ப பிடிக்கலையா? அப்படின்னு சொல்லிட முடியாது. டேய், ஏதாவது ஒரு பதில சொல்லு. இல்ல அவங்கள பிடிக்கலன்னு சொல்றதுக்கு எந்த ரீசனும் இல்ல. அவங்க கிட்ட பேசும்போது எனக்குமே நல்ல ஒரு பெட்டர் ஃபீலிங்கா தான் இருக்கு, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனா ஆனா பக்கத்துல போய் நெருக்கமா பழக முடியல, அதானே? ம். அது எப்படிடா அந்த பொண்ணு பக்கத்துல போனா மட்டும் உன் பட்டுக்குட்டி ஞாபகம் வந்துருது, மத்த நேரமெல்லாம் வரலையா? வரலையே. அப்போ மலரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துடலான்னு நீ நினைச்சிருக்க. அப்படித்தான் நினைச்சிட்டேன் போல. நினைச்சிட்டேன் போலன்னா கல்யாண வாழ்க்கைன்னா அது மட்டும் இல்லையே. அது இப்பதான் புரியுது. போக போக சரியாயிடும்னு அப்போ நினைச்சேன். அப்படி இல்லைன்னு இப்பதான் புரியுது. சரி, என்ன பண்ண போற? என்ன பண்ணேன்னு தெரியல. கல்யாணத்தை நிறுத்துறது மட்டும்தான் ஒரே வழின்னு தோணுது. நீ அப்படி பண்ணுனேனா எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. கல்யாணத்தை நிறுத்தலைன்னா நான் கல்யாணத்தை நிறுத்தலைன்னா இந்த கல்யாணம் நடந்தா நீ மட்டும்தான் கஷ்டப்படுவ. ஆமா, ஆனா அது மலருக்கு செய்யற துரோகம் இல்லையா? மனசுக்குள்ள ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டுறதுங்கிறது அது நான் மலருக்கு செய்யற துரோகம் தானே. அத நீ முன்னாடியே யோசிச்சிருந்திருக்கணும். உங்க அக்கா வாழ்க்கைக்காக உன் வாழ்க்கையை பணைய வைக்கிறதுக்கு தயாரான இல்ல, அப்ப யோசிச்சிருந்திருக்கணும். யோசிச்சேன் யோசிச்சேன் யோசிக்கலன்னா இல்ல, யோசிச்சேன். உன் பட்டுக்குட்டி இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப வருவான்னு நம்பிக்கிட்டு இருந்த. உனக்கே அது முட்டாள்தனம்னு தெரிஞ்சதுனால அதை உதறிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால உங்க அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கும்னா பண்ணிக்கிட்டா என்ன தப்புன்னு யோசிச்ச. ம். அப்படின்னா நீ யோசிச்சு எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இரு எப்பவுமே. உன் பட்டுக்குட்டி ஞாபகத்தை உதறி தள்ளு. உன் பட்டுக்குட்டி திரும்ப வருவாளோ மாட்டாளோ, அப்படியே வந்தாலும் உன் நினப்புல இருப்பாளோ, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிடுவாளோ என்னமோ, யார் கண்டா? ஆனா இந்த பொண்ணு மலர் பாரேன், எப்படி இருந்த பொண்ணு. உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லுது, உன் நினப்பாவே இருக்குன்னு சொல்லுது, வெக்கத்தை விட்டு உன்கிட்ட முத்தத்துக்காக கெஞ்சிக்கிட்டு நிக்குது. இப்ப யோசிச்சு பாரு, உன் பட்டுக்குட்டி முக்கியமா இல்ல இந்த மலர் முக்கியமா? நேத்து நடந்ததையும் நாளைக்கு நடக்க போறதையும் நினைச்சு உன் லைஃபையும் உங்க அக்கா லைஃபையும் சேர்த்து கெடுத்துறாத. இப்போ பிரசன்ட்ல என்ன உனக்கு இருக்கோ அதை மட்டும் ஃபீல் பண்ணி வாழ பாரு. இப்போ இந்த பிரசன்ட் லைஃப்ல உன்னை மட்டுமே நினைச்சுக்கிட்டு உன்னை காதலிச்சுக்கிட்டு உனக்காக உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு நிக்குது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை உன் பாஸ்ட் லைஃபை யோசிச்சு விட்டுறாத. எல்லாம் சரிதான், ஆனா என் பட்டுக்குட்டி வந்துட்டான்னா எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு, இன்னும் 3 நாள்ல கல்யாணம், இதுதான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லி மலரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அனுப்பி விட்டுரு. அப்படியா சொல்ற? ஆமா, இங்க பாரு, உன்னோட சின்ன வயசு காதலுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு முட்டாள்தனமான முடிவுன்னு உனக்கே தோணுனாலதான் அன்னைக்கு அக்கா கிட்ட நீ அப்படி பேசுனையா இல்லையா? பேசித்தானே அக்காவை சமாதானப்படுத்தி சமாளிச்சு சம்மதிக்க வச்ச. ம், ஆமா. அப்போ உனக்கே முட்டாள்தனம்னு தோணுன ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ணாத. அண்ணே அண்ணே உள்ள வரட்டா? வாடா தம்பி. அண்ணே உங்க போன். ஆ குடு, மதனி கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். ஆமா, மதனி எங்க? பேசிக்கிட்டு தானே இருக்க சொன்னேன், விட்டுட்டு வந்துட்டியா தனியா? இல்ல, அவங்க வீடு கிளம்பிட்டாங்க. எப்போ? இப்போதான் அவங்களோட ஜவுளி கடைக்கு போகணுமா, நேரம் ஆச்சு, அண்ணங்கிட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரி, நீ எதுக்கு கூப்பிட்ட? அண்ணே கடையில ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? கடையிலையா? என்னடா ஆச்சு? அது குமார் ப்ரோ அம்மா, அப்புறம் குமார் ப்ரோ அத்தை, அப்போ இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க கடைக்கு. அப்படின்னா அப்படின்னா என்ன சொல்றீங்க சமந்தி? இந்த கடை உங்களோடது இல்லையா? இல்லையே, நாங்க இந்த கடை எங்களோடதுன்னு எப்பவுமே சொன்னது இல்லையே. என் பிள்ளை இந்த கடையில வேலை தான் பாக்குறான். அப்படின்னா சொந்தமா வியாபாரம் பண்றோம், இந்த கடை எங்களோடதுன்னு சொல்லி ஏமாத்தி எங்க கூட சம்பந்தம் பண்ணி என் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அல்லி அல்லி கொஞ்சம் பொறுமையா இருமா. என்ன பார்வதி பொறுமையா இருக்கிறது? எப்படி ஏமாத்தி இருக்காங்கன்னு பாரு. இதை நான் சும்மாவே விட மாட்டேன். எங்க அவரை கூப்பிடுங்க, உங்க பிள்ளைய. என்னது அநியாயமா இருக்கு? இப்படி எல்லாமா போய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம்
ஐயோ அப்படின்னா கன்ஃபார்மா இது போய் தான் ஏமாத்து வேலை தான். நல்ல வியாபாரம் பண்ற இடத்துல வீட்ல எல்லா இடத்துலயும் போய் பார்த்து விசாரிச்சு தான் நாச்சியாரு பொண்ணை கட்டி கொடுத்தோம். ஆனா எல்லாம் பொய்யே ஏமாத்து வேலைன்னு இப்பதான் தெரியுது. ஏம்மா நாங்க எந்த பொய்யும் சொல்லலமா, எந்த ஏமாத்து வேலையும் பார்க்கலாமா. அப்புறம் நீங்க பண்ணி இருக்கிறதுக்கு பேர் என்னது? இந்த விஷயத்த நான் சும்மாவே விட மாட்டேன். கூப்பிடுங்க அந்த ஆளை. யாரு? உங்க பிள்ளைய தான். ஏம்மா உங்க மாப்பிள்ளமா அந்த ஆளு இந்த ஆளுன்னு பேசுறீங்க, யாரோ மூணாவது மனுஷனை பேசுற மாதிரி. மாப்பிள்ளையா? கூப்பிடுங்க முதல்ல அந்த ஆளை. ஏம்மா எதுவா இருந்தாலும் நம்ம வீட்ல போய் பேசிக்கிடலாம். வியாபாரம் நடக்கிற இடம், கருப்பன் தம்பிக்கு தெரிஞ்சா சத்தம் போடும். யார பத்தி எனக்கு கவலை கிடையாது. என் பிள்ளை வாழ்க்கையே பாலா போச்சு, நாங்க ஏமாந்து போய் நிக்கிறோம். இதுல யார் சத்தம் போட்டா எங்களுக்கு என்ன? கூப்பிடுங்க முதல்ல அந்த ஆளை. ஹலோ, என்னங்க இங்க ஒரே சத்தமா இருக்கு? பிசினஸ் நடக்கிற இடத்துல எப்படியா சத்தம் போட்டுட்டு இருக்கிறது? சத்தம் போடாம பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்தப்பா இது யார் கடை? யார் கடைன்னா புரியல. நீ அந்த மலருக்கு குழந்தை தானப்பா? சொல்லுப்பா, நீ மலருக்கு குழந்தை தானே? ஆமா. நீ சொல்லுப்பா, இது உங்க கடையா? ஆமா, எங்க கடை தான். அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த குமாருங்கிறவர் யாரு? குமார் ப்ரோ, உங்க வீட்டு மாப்பிள்ள. இங்க பாரு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு என் அண்ணன் மாதிரி அவரும் ஒரு அண்ணன் தான், என் அண்ணனோட ஃப்ரெண்டு. ஏன் கேக்குறீங்க? ஓஹோ, அப்படின்னா இந்த கடையை உன் கடை மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பொண்ணு வீட்டுல ஏமாத்தி கல்யாணத்தை பண்ணிடுன்னு சொல்லி கொடுத்தீங்களா? வாட்? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அல்லி அல்லி கொஞ்சம் பார்த்து பேசு. பிரச்சனையை நீ வேற மாதிரி திசை திருப்பாத. என்ன பார்வதி, நான் என்ன திசை திருப்புறேன்? என் வீட்டுக்காரர் தான் இந்த கடைக்கு விசாரிக்க வந்திருக்காருல. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு எல்லாரையும் இந்த பிரச்சனைக்குள்ள இழுத்து விடாத அல்லி. முதல்ல சம்பந்தப்பட்ட ஆளை கூப்பிட்டு விசாரி. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு அவர்கிட்ட உன் மாப்பிள்ள கிட்ட தெளிவா கேளு. அந்த ஆளை என் மாப்பிள்ளைன்னு சொல்லாத பார்வதி. அதெல்லாம் ரெண்டாவது பார்த்துக்கிடுவோம் அல்லி. முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம் வா. உன் மாப்பிள்ளைய அங்கே வர சொல்லி அங்கே வச்சு பேசுவோம், என்ன ஏதுன்னு கேட்போம் வா. அதான்க்கா சரி, நம்ம குடும்ப பிரச்சனையை இப்படி பொது இடத்துல வச்சு பேசக்கூடாதுக்கா. வந்துருவாளுங்க அம்பிட்டு வேற அட்வைஸ் பண்றதுக்கு. என் கஷ்டம் எனக்குலாம் தெரியும், ஏமாந்தது நான் இல்லை என் பிள்ளையில. இல்லைக்கா அப்படி இல்லைக்கா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா இந்த கடை கருப்பன் தம்பியோடதுன்னு இந்த பஜாரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், எங்கள் ஏரியாவிலையும் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இது ஏதோ தப்பு நடந்திருக்குக்கா, அது என்ன ஏதுன்னு நம்ம வீட்டில் உட்காந்து சாவாசமாக பேசினாதான்க்கா சரிப்பட்டு வரும். பொது இடத்துல வச்சு பேசினா நமக்கும் அசிங்கம், அது நல்லா இருக்காதுக்கா. முத்து என்னடா ஆச்சு? இந்தா வெண்ணிலா பிள்ளை இங்கிட்டு வா. குமார் ப்ரோ, உன் அத்தை என்னென்னமோ சொல்றாங்க. என்னதே வாங்கிட்டீங்களா வேணுங்கிறதெல்லாம்? ஐயா குமார், இந்த கடையில் நீ வேலை பார்க்குறேன்னு தெரியாம இந்த கடை உன் கடை, உன் சொந்த கடைன்னு நினச்சிதான் உனக்கு பொண்ணை கட்டி கொடுத்துருக்காங்க போலையா. இப்போ என்னென்னமோ பேசுகிறாங்க. ஓ அதுவா? அதுவாவா? என்ன அவ்வளோ அசால்ட்டா கேட்குறீங்க? இல்லத்தே, இத பத்தி நானே உங்ககிட்ட வீட்டுக்கு வந்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னையா பேசணும்னு நினைச்ச? அல்லி அல்லி இங்க பாரு, அவர் மேல இருந்து கையெடு. ஷிஷோ, என் பிள்ளை மேல இருந்து கையெடுங்க, எதுவா இருந்தாலும் பேசுங்க. அல்லி இப்ப சொல்றது கேட்க போறியா இல்லையா? உன் மாப்பிள்ள அவரு, கையெடு அவர் மேல இருந்து. நாச்சியாரு ஏதாவது அடிச்சு போட போறா. நாச்சியாரு பிடிச்சு இழு. ஏக்கா இங்க வா, அடிச்சிராதீங்கக்கா. ஐயோ என் பிள்ளைய வேலை பார்க்குற இடத்துல வச்சு அசிங்கப்படுத்துறாங்களே. இதே கொஞ்சம் பொறுமையா இருங்கத்தே. இன்னைக்கு ஒன்னு சும்மா விட மாட்டேயா. வாட் நான்சென்ஸ்? என்ன இந்த பொம்பளை எப்படி பண்ணுது? ஏய் போய் சண்டையை விளக்கி விடு. உமாமா சண்டை போட்டுக்கிறாதீங்க உமாமா. நாச்சியாரு பிடிச்சு இழு. நாச்சியாரு அல்லி கையெடு உன் மாப்பிள்ள மேல இருந்து. என்னை விடுங்க விடுங்க, இன்னைக்கு இந்த ஆளை ஒரு வழி பண்ணணும். தம்பி குமார், என்னையா இதெல்லாம்? ஆமா நீங்க வீட்டுக்கு போங்கம்மா. என்னையா உன்னை இப்படி பேசுறாங்க? பார்வதி என்ன விட்டு. பார்வதி சொன்னாப்ல கேளு, இந்த பக்கம் வா. ஏமாத்துக்காரே. தம்பி எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கிடலாம்ப்பா. நாங்க உங்க அத்தையை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம், நீங்க கொஞ்சம் அங்க வந்துருங்கப்பா. உட்காந்து பேசி தீராத விஷயமே கிடையாது. நாங்க முன்னாடி போறோம்ப்பா, நீ பின்னாடி வா. சரிங்கக்கா. அம்மாவுக்கு ஒன்றும் தெரியலன்னு நினைக்கிறேன்ப்பா, வயசானவங்க அழுதுகிட்டு இருக்காங்க, அவங்கள வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நீ மட்டும் வாப்பா. சரிங்கக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அல்லி வா வீட்டுக்கு போவோம். இன்னைக்கு அந்த ஆளை சட்டையை பிடிச்சு நான் கேள்வி கேட்காம விட மாட்டேன். தள்ளு பார்வதி அங்கிட்டு. பேசாம இரு சொல்லிட்டேன். அடுத்தவங்க கடை பாரு, கடை முதலாளி அங்கதான் நிக்கிறாரு, எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நமக்கு தான் அசிங்கம். சொன்னாப்ல காலு, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கிடுவோம். நீ திட்டுறதோ அடிக்கிறதோ எதுவா இருந்தாலும் உன் வீட்டுல வச்சு பண்ணு வா. டே கண்ணு நிலா வாடா. எக்கா என்ன நிலா? இந்தாங்கக்கா இட்லி பாத்திரம். குடுமா கொடு. குமார் ப்ரோ என்ன? நான் அப்புறமா வந்து சொல்றேன்டா.
நான் இப்ப கிளம்பட்டா? சரி போயிட்டு வா. ஏம்மா வாங்கம்மா, நான் வீட்டுல உங்களை கொண்டு போய் விட்டுட்டு ஐஸ் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏய்யா, இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா? அதனாலதான் என் மருமக அவங்க அம்மா வீட்டுல போய் இருக்காளா? உன் மாமியார் கிட்ட சொன்னீங்க நானே இதை பத்தி உங்ககிட்ட வந்து பேசலான்னு இருந்தேன் அப்படின்னு. அப்ப முன்னாடி இது பிரச்சனை ஆயிருக்கு, அதானே என் மருமக வீட்டை விட்டு போயிட்டா. ஆமாம்மா, நான் பேசி சரி பண்றேம்மா. வாங்க வீட்டுக்கு போலாம். குமார் ப்ரோ, நான் இப்ப வீட்டுக்கு தான் போறேன். நான் வேணா அம்மாவை கொண்டு போய் விட்டுறேன். நீ வேணா அங்க போய் என்ன ஏதுன்னு பேசு போ. சரிடா, ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் தான் அம்மாவை கூட்டிட்டு வந்தேன் குமார். நான் கூட்டிட்டு போயிடுறேன் பத்திரமா. நீ போ, அங்க போய் என்ன ஏதுன்னு பேசு போ. சரி பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். என் பிள்ளைக்கு போய் பேசுறது ஏமாத்துறது இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. உழைச்சுதான் முன்னுக்கு வரணும்னு நினைப்பான். அவனை போய் இப்படி எல்லாம் பேசிட்டாங்க. சரியா போயிரும் குமாரம்மா. அவங்க ஒரு ஆத்திரத்திலையும் கோவத்திலையும் அப்படி பேசுறாங்க, புரிஞ்சுக்கிடுவாங்க. சரி வாங்க நம்ம போவோம். முத்து, நாங்க கிளம்புறோம்யா. நான் வேணா ஒரு ஆட்டோ பிடிச்சு தரட்டுமா? முத்து, இல்லையா, நாங்க பாத்துக்கிறோம். நீ கடையை பாரு. குமார் தம்பி வேற கிளம்பிட்டாரு பத்தியா? சரிங்கக்கா, பார்த்து கூட்டிட்டு போங்க. சரிப்பா. இந்த வரும்போது இந்த பானைக்கு மட்டும் பில் போட்டு வாங்கிட்டு வந்துடுறியா? சரி கொடுங்க. முதல்ல இந்த விஷயத்த போய் அண்ணன்கிட்ட சொல்லணும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கடையில நடந்ததுன்னு தெரிஞ்ச அண்ணன் என்ன நினைப்பாரு? அதுவும் நான் கடையில இருக்கும்போது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னே. அப்படின்னா இப்ப குமார் அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருக்கானா? ஆமா. நான் போய் பாக்குறதுக்குள்ள அங்க சண்டை பெருசாயிடுச்சு. ரொம்ப சத்தம் போட்டு பேசிட்டாங்க. சரி இருக்கட்டும், பரவாயில்ல விடு. திடீர்னு இப்படி நடந்தா நீயும் தான் சின்ன பையன், என்ன செய்வ? சரி, அங்க இருந்த மத்த கஸ்டமருக்கு எதுவும் தொந்தரவு இல்லையே? அதான் அதுக்குள்ள அங்க இருந்த ஒரு லேடி அவங்கள சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நிறைய கஸ்டமர்ஸ் அங்க நின்று அந்த சண்டையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. நான் போய் என்ன ஏதுன்னு கேட்கவும் மற்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டாங்க. சரி பரவாயில்ல விடு. கடையினா இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கத்தான் செய்யும். நீ ஒன்றும் அதை நினைச்சு கவலைப்பட்டுக்காத. சரிங்க அண்ணே. இப்போ குமார் ப்ரோ வீட்டுக்கு நீங்க போக போறீங்களா? போய் என்ன ஏதுன்னு பாக்குறீங்களா? எதுக்கு? இது அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்களே பேசி தீர்த்துக்குவாங்க. நம்ம போய் தலையிடக்கூடாது அனாவசியமா. இல்லண்ணே, நம்ம கடையை வச்சுதானே பிரச்சனையே நடந்திருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம எந்த தப்பும் பண்ணல. குமாரும் கண்டிப்பா எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். இது அவங்களோட குடும்ப பிரச்சனை, அவங்களே பேசி தீர்த்துக்குவாங்க. அதே மீறி குமார் நம்ம கிட்ட ஏதாவது சொன்னான்னா அப்ப அது என்ன ஏதுன்னு பாப்போம். இல்லண்ணே, நம்மளையும் கூட சேர்ந்து ஏமாத்திட்டோம் அப்படி இப்படின்னு பேசுனாங்க. அது கோவத்துல 2-3 வார்த்தை அப்படி தவறி வந்து விழதான் செய்யும். அதெல்லாம் நம்ம பெருசுபடுத்தக்கூடாது. விடு, நீ போய் வேலையை பாருப்போ. குமார் ப்ரோ அம்மா அழுதுட்டே இருந்தாங்கண்ணே. சரிதான், ஆனா இதை நம்ம போய் கேட்க முடியாது. நான் ஆத்தால அனுப்பி என்னன்னு பார்க்க சொல்றேன். அப்ப சரி அண்ணே, அந்த பிசிபேலா பாத் ரெடியா? இல்ல கேட்டேன். ரெடி இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் சாதத்துல சாம்பார் ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடு. நான் அப்புறமா அந்த ரெசிபி பார்த்து ரெஃபர் பண்ணிட்டு உனக்கு செஞ்சு தரேன், சரியா? சாம்பார் சாதமா? அடே, பிசிபேலா பாத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாதான். அப்படின்னு யார் சொன்னது? உங்க மைனி தான் சொன்னாங்க. இந்த மயங்கிட்டாரு. அந்த ஸ்பேனர் கிட்ட டோட்டலா மயங்கிட்டாரு. பிசிபேலா பார்த்தும் சாம்பார் சாதமும் ஒன்னா, விட்டா தயிர் சாதமும் சாம்பார் சாதமும் ஒண்ணுன்னு அந்த ஸ்பேனர் சொல்லும். இவரும் ஆமான்னு கேட்டு எனக்கு அதை கொடுப்பாரு, நானும் சாப்பிடணுமா? நான் அப்பவே பார்த்தேன். நான் வரும்போது அந்த ஸ்பேனர் என் அண்ணனை உரசிக்கிட்டு நின்னது. என்னென்ன பேசி மயக்கினதோ. இவரும் அப்படியே மயங்கி போய் தான் நின்றுட்டு இருந்தாரு. நான் தான் பார்த்தேன்ல. என்னடா தம்பி அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்க? இல்ல, பிசிபேலா பார்த்தும் சாம்பார் சாதமும் ஒண்ணுதான் சாப்பிட்டுக்கலாம். இப்ப என்ன தப்பு? அவ்வளவுதான். இந்த சாதம் வெந்துருச்சு, வடிக்க வேண்டியது மட்டும்தான். அது வடிகிறதுக்குள்ள சாம்பார் வச்சிடுறேன், அப்பெல்லாம் பொரிச்சிடுறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. என்னடா கண்ணா? ஓகே, நோ ப்ராப்ளம் அண்ணே, நோ ப்ராப்ளம். சரி, அடுப்பு ஆஃப் பண்ண சொன்னேன், பண்ணையா? ஐயோ, பண்ணலையா? போடா, இந்நேரத்துக்கு சாதம் குழஞ்சு கூழா போயிருக்கும். ஆளுக்கு ஒரு டம்ளர்ல ஊத்தி குடிக்க வேண்டியதுதான். உங்ககிட்ட சொன்னதுக்கு நானே அப்பவே ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்கலாம். அந்த ஸ்பேனர் சொல்லி இவர் வைக்கிற சாம்பார் சாதத்தை பிசிபேலா பாத்துன்னு நினைச்சு நான் சாப்பிடுறதுக்கு இந்த கூழையே பிசிபேலா பாத்துன்னு நினைச்சு குடிச்சிட்டு போறேன். இப்ப என்ன? இதுக்கெல்லாம் மூல காரணம் யார் தெரியுமா? வேற யாரும் கிடையாது, அந்த வெள்ளை பணியாரம் தான். என்னைக்காவது ஒரு நாள் இருக்கு அந்த ஆளுக்கு. மீசைய பிடிச்சு தொங்க விட்டுறேன். டே தம்பி, வச்ச சாதம் கூழா போச்சு, டம்ளர்ல ஊத்திரவா? ஊத்துங்க அந்த பிசிபேலா பாத்த, குடிப்போம். பிசிபேலா பாத்துக்கு ஆசைப்பட்ட என்ன கடைசியில கூழ் குடிக்க வச்சுட்டாங்க. என்னல, நீ கடைக்கு போயிட்டதா அவங்க ஆச்சி சொன்னாங்க? கடைக்கு தான் போனேன், அங்க வேலையே ஓடலையா, அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். சரி உங்கடையாவது பேசிட்டு இருக்கலாமேன்னு உன்னை இழுத்துட்டு வந்துட்டேன். ஆமா, கடையிலயும் வளர் இல்ல, வேலைக்கு 2-3 நாளா வரவே இல்ல.
எங்க அண்ணன் கல்யாணத்துலயும் அவளை நான் பார்க்கல. எங்க அவளை? என்னமோ எனக்கு தெரியலையே. நான் வீட்டை விட்டு வெளியவே வரல. நானும் அவளை பார்க்கவே இல்லை. ஆனா நீ நிஜமாவே என் அண்ணன் கல்யாணத்துக்கும் என் கல்யாணத்துக்கும் தான் வந்திருக்கியா? ஆமா. ஏன் அப்படி கேக்குற? கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறவ என்னைய வந்து எப்பயாவது பார்த்தையால? நான் தான் உன்னை தேடி தேடி வர வேண்டியதா இருக்கு. கல்யாண வீட்டுக்கு வந்தம்மா, ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பேசி சிரிச்சம்மா, கல்யாண பொண்ணையும் நல்லா கலகலன்னு சிரிக்க வச்சு பார்த்துக்கிட்டமான்னு இல்லாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எப்படி செஞ்சிருந்தேன்னா இன்னைக்கு நான் அங்கே தேடி போயிருக்க வேண்டியது இல்லைல்ல. எங்க தேடி போனேன்? அது அங்கே போனேன், அவர் வீட்டுக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியா? ஆமா. அதனால என்ன? நான் இதுக்கு முன்னாடியே 2-3 தடவை போயிருக்கேன். ஒன்றும் சொல்ல மாட்டாங்களால கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி வந்திருக்கேன்னு? ஆஹா, ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. நான் அவங்க வீட்டில் சாப்பிட்டே வந்திருக்கேன் தெரியுமா? உங்கள் வீட்டில் எப்படி விடுறாங்க? யார் கேட்டுக்கிட்டு இருக்கா? நான் பாட்டுக்கு போயிடுவேன். ஐசு, இந்த 3 நாளில் எனக்கு கல்யாணம். என்னால் நம்பவே முடியலை தெரியுமா? ஏன்ல? எனக்கு அப்படி தான் இருக்கு. ஆமாம், உன் வீட்டுக்காரர் உங்ககிட்ட எப்படி நடந்துக்குவாரு? எப்படி நடந்துக்குவாருன்னா? இல்லை, வீட்டில் பார்த்து செஞ்சு வச்ச கல்யாணம் தானே, ஒரு கூச்சமெல்லாம் இருக்குமா அவருக்கு? எதுனாலும் உங்ககிட்ட பேசுறதுக்கு தயங்கி தயங்கி பேசுவாரா, இல்லை கூச்சப்படுவாரா அப்படி கேட்குறேன். ஆமாம், முதல்ல கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கும். அப்படியா? அதானே பார்த்தேன். என்னடா இவர் தான் அப்படி இருக்காரோ என்னமோன்னு பயந்துட்டேன். ஆனால் எனக்கு தான் இந்த கூச்சம் நாச்சம் வெக்கம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது போல. ஏன்ல அப்படி சொல்கிறேன்? அப்படி தான் இருக்கேன். அதனால தானே நம்ம ஏரியாவில் ஒன்று ஜான்சி ராணி, அள்ளி ராணி, அடங்காப்பிடாரின்னு கூப்பிடுறாங்க. ஆமாம். என்ன? ஆமாம் மலரு, படன்னு பேசுவ. இப்போ என்ன அப்படி ஒரு மாதிரி ஸ்லோவாக சாஃப்டாக தயங்கி தயங்கி பேசுகிற? அப்படியா பேசுகிறேன்? அப்படித்தான் பேசுகிறேன். அப்படியா பேசுகிறேன்? ஐசு, நீ நான் ஒன்று கேட்ட சொல்லுவியா? என்னல கேளு. நீங்கள் 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமே எப்படி பேசுனீங்க? எப்படி கேட்குறேன்னா என்னென்ன பேசுனீங்க? ஆனால் எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுக்கல. அப்புறம் நீ எப்படி நடந்துக்கிட்ட அவர்கிட்ட? அவருக்கு என்னென்னலாம் பிடிக்கும், எப்படி நடந்துக்கிட்டா பிடிக்கும், அதெல்லாம் சொல்லி கொடுக்கல. எதுக்கு கேட்குறேன்னா, உன் வீட்டுக்காரரும் என் வீட்டுக்காரரும் ஃப்ரெண்ட்ஸ் பற்றியா, அதனால தான் கேட்குறேன். அப்புறம் இப்போ நீ அவரை விட்டுட்டு இங்கே இருக்கல, உன்னை அவர் எப்படி மிஸ் பண்ணுவார்? எத்தனை தடவை ஃபோன் பண்ணுவார்? இல்லை நீ எத்தனை தடவை அவருக்கு ஃபோன் பண்ணுவ? அப்படி ஃபோன் பண்ணால் என்னெல்லாம் பேசுவீங்க? அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்கல. நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறதே இல்லை. அவர் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணுறதே இல்லை. ஐசு எப்படியெல்லாம் நடந்துக்கிடணும்னு எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடு ஐசு. இந்த இருக்கல்ல ஐசுல, என்ன ஆச்சு? இந்த ஐஸ்வர்யா உங்கள் அம்மா தேடுறாங்க தாவணிய. எங்கள் அம்மா கடைக்குள்ள போயிருந்தாங்க. நாங்கள் எல்லாரும் தான் போனோம். நீ கொஞ்சம் வீட்டுக்கு போ. என்ன ஆச்சு சித்தி? அது ஒரு பெரிய பிரச்சனை. அவளை முதல்ல அவங்க வீட்டுக்கு அனுப்பு. என்னாச்சு என்னாச்சு சித்தி? என்னாச்சு சித்தி? எல்லாருமா கடைக்கு பொருள் வாங்க போயிருந்தோம்ல மலரு. அப்படியா? சரி. யாத்தே ஒன்றும் இல்லத்தே, நீ உள்ள போ. ஏத்தே ஏன் மறைக்கிறீங்க? அவளுக்கு தெரியட்டுமே. கல்யாணம் ஆக போகிற பிள்ளை, இவளுக்கு எதுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னத்தையாவது போட்டு மனசில் நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பா. அப்புறம் அது முகத்துலையும் தெரியும். என்னாச்சு ஆச்சி? ஒன்றும் இல்லத்தே, நீ உள்ள போ. நீங்கள் இருங்க சித்தி. என்னாச்சு? கடைக்கு போன மலரு, அவங்க மாப்பிள்ளை கடைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. கடைசியில் பார்த்தா அது நம்ம வீட்டு மாப்பிள்ளை கடை. சரி, அதனால என்ன? கடை மாற்றி போயிட்டீங்களா? கடையெல்லாம் ஒன்றும் மாறி போகலை. இந்த ஐஸ் பிள்ளைய கட்டியிருக்காருல்ல ஒரு மாப்பிள்ளை, அவங்க வீட்டில் உங்கள் மாப்பிள்ளை கடையத்தான் தாங்கடான்னு சொல்லி கல்யாணம் முடிச்சிருக்காங்க ஏமாத்தி. என்னது? ஏன் முத்துமணி? என்னதே எப்படின்னா தெரியத்தானே போகுது. எம்மா இப்பதான் என் பேத்தி எந்த வம்பு சண்டைக்கும் போகாமல் இருக்கா கொஞ்ச நாளா. இப்போ அவள் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா சும்மா இருப்பாளா? அமைதியாருன்னு சொன்னா நீ கேட்க மாட்டேன்ன. எம்மா என்னம்மா எதுக்குமா கத்திக்கிட்டே இருக்க? அல்லி, எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி உடனே வாங்கன்னு சொன்ன? இங்க பாருங்க, இந்தா வந்தாச்சுல. எம்மா என்னம்மா? ஏண்டி ஐசு, அப்படின்னா நீ இந்த ஆளுகிட்ட சண்டை போட்டு தான் இங்க வந்து உட்காந்துருக்க. உன் ஃப்ரெண்டோட அண்ணன் கல்யாணத்துக்கும் வரல, உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கும் வரல, அப்படித்தானே? அல்லி என்ன பேசுற? யார் அந்த ஆளுன்னு இருக்க? வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. இவ கத்துற கத்துல எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. உங்களை வாங்கன்னு கூட கூப்பிட மறந்துட்டேன். உட்காருங்க மாப்பிள்ள, வாங்க. மாப்பிள்ளையாம்ல மாப்பிள்ள, இந்த ஆளுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு?
ஏய் அறிவு கட்டவளே, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள கிட்ட எப்படி பேசுற? வீட்டு மாப்பிள்ளையா? ஏமாத்து மாப்பிள்ளைன்னு சொல்லுங்க. என்னடி சொல்ற கூறு கட்டவளே? நான் தப்பா ஒன்றும் சொல்லலை, கரெக்டாக தான் சொல்கிறேன். இந்த இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்கள் அருமை மகளுக்கும் தெரியும். பிஸ்னஸ் பண்ணுறாரு, டவுனுக்குள்ளே நல்ல பெரிய கடை வச்சிருக்காருன்னு நல்லா விசாரிச்சு பொண்ணை கொடுத்தமே, அது பூரா போய் அந்த கடை இவரோட கடை இல்லையா, இந்த மலரை கல்யாணம் பண்ணிக்கிட போறாருல ஒரு மாப்பிள்ளை, அவரோட கடையா. என்ன மாப்பிள்ள சொல்றா இவ? ஆமா மாமா, நான் எம்கே ஸ்டோர்ல வேலை தான் பாக்குறேன். அது என் சொந்த கடைன்னு உங்ககிட்ட யார் சொல்லி நம்ப வச்சிருக்காங்கன்னு தெரியல. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? இன்னும் எதுக்கு அந்த ஆளை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டு இருக்கீங்க? மாமா, நான் அந்த மாதிரி எந்த பொய்யும் சொல்லல மாமா. அதே மாதிரி எந்த ஏமாத்து வேலையும் பார்க்கல. அந்த கடை என்னோட கடை, நான் குடியிருக்கிற வீடு என்னோட வீடுன்னு யாரோ உங்ககிட்ட தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க மாமா. என்னது? அப்போ அந்த வீடும் உங்க சொந்த வீடு இல்லையா? ஐயோ! ஆமா மாமா, அது என் ஃப்ரெண்டு கருப்பனோட வீடு. ஆ! ஆ! அம்மா! ஐயையோ, என் பொண்ணோட வாழ்க்கை நாசமா போச்சு. என்னங்க? என்னங்க? என்னம்மா ஆச்சு?